தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே உள்ள காணிகாரண அள்ளி கிராமத்தில் இயங்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 55 வயதான ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் குமரேசன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயிலும் இப்பள்ளியில் ஆசிரியர் குமரேசன் தொடர்ந்து சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி 7ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு ஆசிரியர் குமரேசன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் மாதேசிடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இதேபோல் 6 மாணவிகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்கள் பெற்றோரிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து பெற்றோர்கள் தலைமை ஆசிரியரிடம் கடந்த 12ஆம் தேதி புகார் அளித்தனர். ஆனால் தலைமை ஆசிரியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் 19ஆம் தேதிதான் தர்மபுரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த தாமதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் போலீசார் ஆசிரியர் குமரேசன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்கூட்டியே தகவல் அறிந்த ஆசிரியர் குமரேசன் மருத்துவ விடுப்பு காட்டி தலைமறைவாகியுள்ளார். போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் ஆசிரியர் குமரேசன் ஏற்கனவே பணியாற்றிய பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் கூட தர்மபுரி நல்லம் பள்ளி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அதே பள்ளியில் உள்ள ஆசிரியர் மணிவண்ணன் என்பவர் நவம்பர் 27இல் பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோவில் கைதாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் மீது பாலியல் தொல்லை குற்றச்சாட்டுகள் எழுவது பெற்றோர்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பெற்றோர்கள் நம்மிடம் வேதனையுடன் தெரிவிக்கையில், மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு அரசியல் செல்வாக்கு உள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அந்த பகுதியில் பணியாற்றும் கல்வித்துறை பெண் அதிகாரி ஒருவருமே காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த சம்பவம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.